அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கத்தில் தேர்வு 10 உடைய டவுட் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குறளோடு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது வினை திட்பம் அப்படின்றது அதிகாரத்துலேருந்து நம்ம ஒரு குறள் பார்க்கலாம். கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல். அதாவது இந்த குறளுடைய பொருள் பார்த்திங்க அப்படின்னா, கலங்காதுனா மனம் கலங்காமல், கண்ட வினைக்கண் அப்படின்னா ஆராய்ந்து தெளிந்த ஒரு செயலை, துலங்காது என்றால் சோம்பல் இல்லாமல், காலம் தாழ்த்தாமல் முடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு செயல் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடிக்கு மனசை போட்டு குழப்பிட்டு இல்லாமல், அதில் சோர்வு இல்லாமல் காலம் தாழ்த்தாமல் அப்படி முடிக்கணும் அப்படின்றதோட நம்ம இன்றைக்கி வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கத்தில் நம்ம 10வது தேர்வு நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் டவுட் செக்ஷனாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் முதல் பார்த்திங்க அப்படின்னா, முதல் கொஷின், என் தமிழ்னா என்பதை பிரித்தால், அதாவது என் தமிழ்னா என்றால் என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிரித்தெழுதுக அப்படின்னு பார்க்கும்போது இது முழுசாக இருக்கும்போது என்ன பொருள் கொடுக்குதோ அதே போல் தான் பிரிக்கும் போது நமக்கு அந்த பொருள் கொடுக்கணும். நம்ம ஆடி தெரிஞ்சிருப்போம், பிரித்தால் அந்த ஒரு சொல்லுக்குமே ஒரு பொருள் இருக்கணும்னு. இப்போது இந்த தமிழ்னா என்பது நம்முடைய முதல் 10th புக்லேயே பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படின்ற செய்யுளில் பார்த்திங்கன்னா இந்த என் தமிழ்னா அப்படின்னுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய தமிழ் நாக்கு அப்படின்னாங்க. என்னுடைய தமிழ் நாக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னுடைய தமிழ் நாவால் எப்படி பாடுவேன்ற மாதிரி, பெருமைகளை சொல்லுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் தமிழ்னா அப்படின்னு பிரிஞ்சிருக்கோம். ஒன்று ஆப்ஷன் வந்துன்னா எம் தமிழா. மகர ஈற்று புணர்ச்சி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். புணர்ச்சியில் மகர ஈற்று புணர்ச்சி, அதாவது எம் என்பது வேற்றுமை உருவோடு சேரும்போது எண் என மாறும். எம் என்பது வேற்றுமை உருவோடு சேரும்போது எண் என மாறும். உடைய என்பது வருதுங்களா, வேற்றுமை உருவு சேருதான், அதனால் என்னுடைய தமிழ்னா அப்படி சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த எம் மகர ஈற்று புணர்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 4 புணர்ச்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மகர ஈற்று புணர்ச்சியில் இம்மானது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 4 விதமாக புணரும். என்னென்ன பண்ணும், அதாவது மகரமை கெட்டு புணரும், அதே மகரமை கெட்டு புணரும். ரெண்டாவது என்ன ஆகும்னா மகரமை கெட்டு அதற்கு இனமான வல்லினம் வரும். மூணாவது மகரமை கெட்டு அதற்கு இனமான மெல்லினம் வரும். இது மட்டும் இல்லாமல் மகரமை கெட்டும் அப்படியே புணரும், அதை இயல்பு புணர்ச்சியாகவும் நம்மளுக்கு புணரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 3 விதி நம்ம பார்த்துருப்போம். இதில் எம் என்பது என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா கெட்டு இருக்கும். தனக்கு இனமான மெல்லினமான தாக்கு இனமான மெல்லினம் என்னமா வரும், இந்து வருமா. அப்போ இந்த எம் தமிழ்னா அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும். 1க்கு டெல்லி என்பது. உங்களுக்கெல்லாம் ஆடியபிளாக இருக்குங்களா? ஒரு மெசேஜ் பண்ணுங்க பார்க்கலாம். கேட்குதுங்களா உங்களுக்கு? ஆடியபிளாக இருக்கா? ஓகே, அடுத்து போயிடலாமா? அடுத்தது 2வது கொஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து 3வது கொஷின் பார்த்துலாம். நம்ம 3வது கொஷின், சரியான ஒன்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு மண்மொழி தொகைனா முறுக்கு மீசை வந்தார் என்பது சரியாக இருக்குது. பட் மற்றதையே சரியாக இல்லை அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், இது வீசு தென்றல் என்பது நம்ம புக்கிலே கொடுத்துருப்பாங்க. வீசு தென்றல் என்பது வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வீசு தென்றல் என்ன வந்திருக்கும் நம்மளுக்கு, வீசு தென்றல் என்பது வினை தொகையாக வரும். வீசு தென்றல் என்பது வினை தொகை. ரெண்டாவது இரு பெயர்ட்டு பண்பு தொகை. தாய் செய் என்பது இரு பெயர்ட்டு பண்பு தொகைங்களா? இல்லை, என்ன வந்திருக்கணும், உம்மை தொகை. ஏன் உம்மை தொகை? உம்மை தொகை என்றால் என்ன? எண்ணுமை, உம்மை, சிறப்புமையெல்லாம் படிச்சிருப்போம்ல, முற்றுமையெல்லாம் படிப்போம். அதாவது தாயும் சேயும் என்ற என்ற விகுதிகள் என்ன இருக்குது, மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது உம்மை தொகையாக வந்திருக்கணும். பட் ஆனால் இவங்க இரு பெயர்ட்டு பண்பு தொகைன்றதால தப்பு. லாஸ்ட் ஒன், செங்காந்தல் என்பது என்னமா வந்திருக்கணும், பண்பு தொகை. ஏன் தொகை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தொகைனா என்ன, தொகைனா என்னன்னு தெரியல. தொகை 6 வகைப்படும், தொகை 9 வகைப்படும். தொகைனா மறைந்திருக்கும். இந்த இடத்துல என்ன மறைஞ்சிருக்கு, காலம் கரைந்த பெயரெச்சம் பார்த்துக்குமா. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பெயரெச்ச விகுதியும் மறைஞ்சிருக்கும். வீசு தென்றல் எப்படி வரும், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். நம்ம லாஸ்ட் குரூப் 4 கேட்டிருந்தாங்களா, எதிர்கால பெயரெச்சமாக, எதிர்கால பெயரெச்சமாக வரும்போது என்ற விகுதி வரும். இறந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ற பெயரெச்சமும் அது விகுதியும் வரும். இது ரெண்டுமே பெயரெச்ச விகுதிகளாக பார்த்துருப்போமா. அடுத்தது உம்னா தாயும் செய்யும் மறைஞ்சிருக்கு. செங்காந்தல் செம்மையான காந்தல் சொல்லுவாங்க. இதில் செம்மையான இந்த ஆனை
மை என்பதெல்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால இது பண்பு தொகையாக எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் ஏ என்பது சரியாக இருக்குது. அடுத்து போயிடலாமா? பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக எல்லாமே போட்டிருப்பீங்க, ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், ஈன்னு வந்துச்சு அப்படின்னா சொல்லி செலபடை, பருவுக் அப்படின்றது செயலி செலபடை. இந்த செயலி செலபடியை இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை நிறை அளபடைன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. அடுத்து செப்பல் என்றால் தொழில் பெயர், நன்மொழி என்றால் பண்பு தொகை. ஆப்ஷன் பி என்பது சரியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. டிவினா தொலைக்காட்சி என்பது சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் என்பது விளக்கு, ரேடியோ என்பது வானொலி, இது மட்டும் தவறுன்னு சொல்கிறாங்கம்மா. அப்போ தம்ளர் என்பது என்ன வந்துக்கணும்? தம்ளர் என்பதுடைய பொருள் என்ன? குவளை. அப்போ இது தவறாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி வரும். ஓகேங்களா? அடுத்தது ஆறாவது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்ன கேட்குறாங்க? நல்லா கவனிச்சு, அதாவது ஒரு கொஸ்டின் படிக்கும் போதே நல்லா கவனிச்சுக்கணும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்ன்னு கேட்குறாங்க. என்னம்மா கேட்குறாங்க? பிழை அற்ற. பிழை அற்றவா பிழை உற்றவான்னு பார்க்கணும். பிழை அற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியானதுன்னு அர்த்தம். பிழை அற்றதுன்னா சரியானது. இது பிழை உற்றதுன்னு கேட்டிங்கன்னா தவறானதுன்னு அர்த்தம். இப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்துலாமா? உங்களுக்கு ஒருமை பன்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிறைய அதுக்கூடிய விதிகள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்களேன், மேகங்கள் எழுவாயும் பன்மையில் இருக்குது, சூழ்ந்து கொண்டன பயனிலையும் பன்மையில் இருக்குது. ஸோ இது சரியாக இருக்கலாம். அப்போ இதில் ஏன் தவறாக இருக்குது? மேகங்கள் பன்மை, கொண்டது என்பது ஒருமை. இது பன்மை, இது ஒருமை. ஒரு பன்மையில் இருந்துச்சுன்னா பன்மையில் தான் முடியணும், ஒருமையில் இருந்தால் ஒருமையில் தான் முடியணும் நமக்கு தெரியுமா? அப்போ இது தவறு. இங்கே என்ன வந்திருக்கு? மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். இது மேகங்கள் மேலே அக்ரிநிலை வரும், இது கொண்டனர் உயர்நிலை வரும். ஸோ இதுவும் வராது நம்மளுக்கு. விண்மீன்கள் வானில் தோன்றியது தப்பு. ஏன்னா தோன்றின கல் விகுதி வந்திருக்கிறதுனால தோன்றின அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் ஏ என்பது சரியாக இருக்குது. அடுத்து போயிடலாமா? நம் நாட்டுக்கொடி தலைமையாக இது தெரியும் உங்களுக்கு, செயற்பாட்டு வினை வாக்கியமாக வந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது சொற்றொடர் வகையின் தவறானது கண்டறிக. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தப்பு? இது எல்லாமே நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. செய்தி கரெக்டு தான். உங்கள் இருப்பிடம் எங்கே உள்ளதுன்னு கேட்குறது வினா தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வினா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 6 வகைப்படலாம் படிச்சிருப்போம் நம்ம. அடுத்தது இளமையில் கல் என்பது புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க, கட்டளைன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஒன், என்னே இந்த ஓவியத்தின் அழகு என்பது என்ன வரக்கூடாது? செய்தி கிடையாது, உணர்ச்சி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இது இப்போ நீங்கள் போட்டிருப்பீங்க 9வது கொஸ்டின், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுட்ருப்பீங்க. அடுத்தது தொடர் வகைகளை அறிந்து தவறானதை தேர்க. தொடர் வகைகள் நிறைய இருக்கும் நம்மளுக்கு. அதை செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர், கலவை தொடர் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தனி தொடர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இது விழித்தொடர்னு சொல்கிறாங்க. என்னது? கண்ணே என் கண்ணுரங்கு என்பது என்னதுமா? விழித்தொடர் என்பது சரிதான். என்ன வந்திருக்கணும்? அதாவது விழித்தொடர்னா உங்களுக்கு தெரியும். விழி என்றால் அழைத்தல். விழி என்றால் அழைத்தல். அது மட்டும் இல்லை, ஒரு பெயர் சொல் திரிந்து வருவது தான் நம்ம விழின்னு சொல்லுவோம். இங்கே என்ன பெயர் சொல் திரிந்து வந்திருக்கு? கண் என்ற பெயர் சொல். கண் என்ற பெயர் சொல் தான் கண்ணே அப்படின்ற ஒரு அன்பின் காரணமாக திரிஞ்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது விழித்தொடர் தான். பாடினேன் என்பது வினைமுற்று கரெக்டு தான். காலையில் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. காலையில் இல் என்பது வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இது என்ன வந்திருக்கணும்? தொகை கிடையாது, தொகா நிலை தொடர். தொகா என்றால் மறையாமல் வெளிப்படையாக வந்திருக்கு, இல் என்பது வெளிப்படையாக வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாடி மகிழ்ந்தான் என்பது பெயரெச்சம் கிடையாது, வினையெச்ச தொடர். இதுவும் தவறு. அதாவது இது மட்டும் தவறாக்கு. பாடி மகிழ்ந்தனர் என்பது வேற்றுமை தொகை நிலை தொடரலாம். தொடர் வகைகளை அறிந்து தவறானது எதுன்னு கேட்குறாங்க. பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையெச்ச தொடர். அப்போ இது என்ன? காலையில் நீ எழும்பு. இல் என்பது வேற்றுமை தொகைன்னு கொடுத்துரும். பஸ் ஆனால் இது தொகான்னு தான் வரும். இது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இது வேற்றுமை தொகா நிலை தொடர் தான் வரும். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து போயிடலாமா? 11வது கொஸ்டின் போட்டிருப்பீங்க. 12வது கொஸ்டின் ஒரு பண் இது பார்த்துலாமா? 12வது கொஸ்டின் பார்த்துலாம். கீழ்காண்பனவற்றுள் ஒரு பொருள் பன்மொழி அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சிலபஸ் இருக்கிற மாதிரி. ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்களை தான் நம்ம ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், உயர்ந்து ஓங்கி. இந்த உயர்ந்துனாலும் ஓங்கினாலும் ஒரே பொருள் தான் தரும். மீ மிசைனாலும் ஒரே பொருள் தான். என்ன பொருள்?
மேலே. இது உயர்ந்து ஓங்கினா உயர்ந்து. இது ரெண்டுமே தரக்கூடிய ஒரே பொருள் என்னன்னா உயர்ந்து மேலே. உங்களுக்கு இது தெரியும்ல, நடுனாலும் சரி மையம்னாலும் சரி ஒரே பொருள் தான் தரும். ஆனால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் என்பது என்ன பண்ணியிருக்கு, இது எதிர் பொருளை கொடுத்துருக்கு, அதனால் பொருந்தாதது. அடுத்தது உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிபுணர்னா பழுனர்லாம் போட்டிருப்பீங்க. பொருந்தாததை இணை கேட்குறாங்கம்மா. இதில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க. நயனம்னா கண்கள் கரெக்டு, நுதல் அப்படின்னா நெற்றி கரெக்டு, இந்து அப்படின்னா நிலவு கரெக்டு தான். முறி திரை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இது தவறுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு, திரை அப்படின்னா அலை, அதை வச்சு கண்டுபிடிக்கலாமா. இப்போது முறி திரை அப்படின்னா இங்கே என்ன சொன்னால், அதாவது திரண்டு எழுந்த அலைகள் இருக்குல்லம்மா, மடங்கி எழுந்த அலைகள். இங்கே முறினா மடங்கி எழுத சொல்கிறாங்க. ஸோ மடங்கி எழுந்த அலைகளை தான் முறி திரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது விரைவாக அப்படின்றது தவறாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டெல்லி. ஓகேவா. அடுத்தது ஒருமை பன்மை நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழை உள்ளது என்ன கேட்டாங்க, தெளிவாக கேட்டாங்க. பிழை இருக்குது எதுன்னு கேட்குறாங்க. எதுமா பிழையாக இருக்குது, தென்றல் மெல்ல வீசியது கரெக்டு. புளியும், ஏன்னா தென்றல் என்பது ஒருமை, வீசியது என்பதும் ரெண்டுமே ஒருமையில் எழுவாய் இருக்குது, ஒருமையில் பயனிலை இருக்குது. இங்கே பாருங்கள், புளியும் எருதும் ஓடின, புளியும் எருதும், அப்போ பன்மை வந்துச்சா, அப்போ ஓடின சரியானதாக இருக்குது. இந்த பக்கம் வந்துடலாமா. அறிஞர் பலர் பேசினர், அறிஞர் பலர் பேசினர், இது பன்மையில் வருதா, அப்போ இது ஓகே சரியா இருக்கா. இப்போ பாருங்க, பாலும் பழமும் கிடைத்தது கிடையாது, கிடைத்தன. பாலும் பழமும் கிடைத்தன அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. சார் கமெண்ட்ஸு தெரியலையே சார், இதில் சார் கமெண்ட்ஸு தெரியல, கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து போயிடலாமா. நீங்கள் இந்த வினாலாம் போட்டிருப்பீங்க, 6 வகை போடும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வினா 6 வகை, விடை 8 வகை, இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். குமரன் மழையில் நனைந்தான் எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. இந்த குமரன் மழையில் நனைந்தான் என்பது எவ்வகை தொடருமா, நனைந்தான் அப்படின்னா என்ன சொல்லலாம், இதை நம்ம உடன்பாட்டு தொடர். இது நனையவில்லை அப்படின்னா எதிர்மறை தொடரில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நனையப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை, நனைந்தானா அப்படின்னா வினைத்தொடர். ஓகே, வினாத்தொடர். ஸோ அடுத்து பார்க்கலாம். 18வது சரியான நிறுத்தற்குறிகளை, அதான் நிறுத்தற்குறிகள் ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கூட, இல்லை தவறுதல் கூட நிறைய நடக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களில் அழகினை எழுதுங்கள் என்றனர். அதாவது வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றார். அப்போது நம்மளுக்கு ஒரு கூட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், இதுக்கு இது நேர்கூட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நேர்கூட்டு இருக்குல்ல, நேரவே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்றதை அப்படியே சொல்லியிருக்கோமா. இது நேர்கூட்டாக எடுக்கும்போது என்ன வரும், மேலே கொட்டேஷன் மார்க்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே போல் நீங்கள் மேற்கோள் குறிகள் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி என்ன வரணும், நம்மளுக்கு காற்புள்ளி வரணும். ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒற்றை மேற்கோள் குறிக்கு இது வராது. இதில் பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி இருக்குது, பட் என்ன இங்கே என்ன இல்லை, காற்புள்ளி இல்லை. இங்கே ஒற்றை இருக்குது, அதனால் ஏ என்பது சரியாக இருக்குது. 18வதுக்கு ஏ. அடுத்தது பொருந்தாத இணைன்னு கேட்குறாங்கம்மா. இதில் என்ன பொருந்தாமல் இருக்குது, ஊன்னா இறைச்சி தான், ஊன்னா உணவு, திணைனா இது எல்லாமே கரெக்டு தான், பட் ஆனால் இது பொருந்தலை. அன்னம் என்ன வந்திருக்கணும், அன்னம் என்பது சோறு, 2 சுழினாவும் 2 சுழின்னு தான் வந்திருக்கணும். இந்த அன்னம் அப்படின்னா மேல்வாய் அன்னம் சொல்லுவோம்ல, அதில் வரணும். அப்போ இது தவறு. ஓகேங்களா. அடுத்தது தமிழருக்கு அருமருந்து போன்றது எதுன்னு கேட்டிங்கன்னா ஏலாதி. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 17 கீழ்கணக்கு நூல்களில் நம்ம திருக்குறள், திருக்கடிகம், ஏலாதி, சிறுபஞ்சமூலம், இது எல்லா நூல்களும் ஒரு சிறப்பான நூல்கள் தான். இதில் பார்த்தீங்கன்னா திருக்கடிகம் சுக்கு மிளகு திப்ளி பற்றி சொல்லக்கூடிய 3 மருந்துகளில் நான் அறக்கருத்துக்களை சொல்லக்கூடியது. இது ஏலாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஒரு 6 மருந்துகள் இருக்கும். 4 அடியில் 6 கருத்துக்களை சொல்லும். இது பார்த்திங்கன்னா இது 4 அடியில் 3 கருத்துக்களை சொல்லும். இது 4 அடியில் 6 கருத்துக்களை சொல்லும். இங்கே பாருங்கள், சிறுபஞ்சமூலம் மொத்தம் 5 இருக்கும். இதில் என்ன இருக்குன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி, இந்த 5 பொருட்கள் அதில் இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது வந்து அருமருந்துனாவே இதில் நீங்கள் 3 இருக்கிறதுனால ஏலாதின்றதை ஞாபகம் வச்சுக்கோமா. அடுத்து போயிடலாமா. நீங்கள்லாம் போட்டிருப்பீங்க. அடுத்தது 22வது கொஸ்டின், தெண்டீரை பிரித்து எழுதுங்கன்னு கேட்குறாங்க.
தெண்டிரை என்ன பிரிக்கலாம், தென்மை கூட்டல் திரை. என்ன இருக்கும் புணர்ச்சி, இதுலேயும் என்ன புணர்ச்சி பயன்படுத்தியிருக்காங்க, மை விகுதி கெட்டு இருக்குது. மை விகுதி கெட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் கூட்டல் திரை. மை விகுதி கெட்டதுக்கப்புறம் தென் கூட்டல் திரைன்னு இருக்கும். இதில் இப்போ என்ன பண்ணுவோம்னா நகர லகர புணர்ச்சின்னு நம்ம படிப்போம். வேற்றுமை புணர்ச்சியில் நகர லகர புணர்ச்சியில் நிலைமொழி நில நகரம் வந்து வறுமொழியில் தகரமாக இருந்தால் தகரம் என்னவா தெரியும், தகரமாக தெரியும். இதில் தீ இருக்கிறதுனால டீ போடுவோம். அப்போ தெண்டிரைன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் சி என்பது சரியாக இருக்குமா, புணர்ச்சி லகர லகர புணர்ச்சி பார்த்தா இது கிளியராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து போயிடலாமா? நிறுத்தக்குள்ள மணி கொடுத்துருக்காங்க. முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை. இந்த இடத்துல இந்த 4 ஆப்ஷனில் எங்கே நம்ம வந்து முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லைன்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல பயன்படுத்த மாட்டோம், சொற்றோட இதில் முற்றுப்புள்ளி பயன்படுத்துவோம். சொற்குறுக்கமும் இல்லை இருக்காருல்ல இருப்பாங்க திரு வி கா, நம்ம முற்றுப்புள்ளி தான் வைக்கிறோம். இந்த பாருங்க திருவிக்கா நான் சுருக்கமாக சொல்கிறோமா, திருவாவூர்துறை விருதாச்சல மகனார் கல்யாண சுந்தரனான்றது சுருக்கி சொல்லும்போது முற்றுப்புள்ளி வச்சுப்போமா. அதேமாரி பெயரின் தலைப்பு எழுத்தை அடுத்து இப்போ நம்ம இருக்கல, இப்போ இருக்குல்ல இப்படி இருக்குன்னா இப்போ ஒரு பேர் போகிறோம்னு வச்சுங்களேன், இங்கே ஒன்று ஒரு புள்ளி வைக்கிறோமா, அந்த தலைப்பு எழுத்துக்கு அப்புறம் போகிறோமா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி. அப்போ இதில் பயன்படுத்தலை பொருட்களை எண்ணும் இடங்களில் பயன்படுத்துவதில்லை. அப்போ பொருட்களை எண்ணும் இடங்களில் எந்த நிறுத்தப்புள்ளி நம்ம பயன்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா கார்புள்ளி தான் நம்ம பயன்படுத்துவோம். பொருட்களை எண்ணும் இடத்துல கார்புள்ளி பயன்படுத்துவோம். ஸோ இது பொருந்தாமல் இருக்குது. ஓகேங்களா? பி. அடுத்து போயிடலாமா? இங்கே ஒரு புணர்ச்சி கொடுத்துருக்காங்க, பசுமை குடல் கூழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பைங்கூழ் பசுமை குடல் கூழ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன புணர்ச்சிகள்லாம், அதாவது பண்பு பெயர் புணர்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 8 புணர்ச்சிகள் இருக்குமா. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதி நீடல் இருக்கும், அடியகரம் ஐயாதல் இருக்கும், இடையுகரம் ஈயாதல் அப்படின்ற விதி இருக்குது, இனமிகள் என்ற ஒரு விதி இருக்குது, இணையவும் என்ற ஒரு விதி இருக்குது. ஸோ பண்பு பெயர் புணர்ச்சியில் நிறைய விதிகள் இருக்குது. இவங்க என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்றது பார்த்தலாமா. இந்த பைங்கூழ் அப்படின்றது பசுமை குடல் கூழ் எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈறுபோதல் நடந்திருக்கு ஒன்று. ரெண்டாவது பா அடி அகரம் ஐயாயிருக்கு. பா என்பது என்னவா மாறிக்கான், பையின்னு மாறிக்கான். அகரம் ஐயா மாறியிருக்கு. ஸோ 2. மூணாவது என்னென்னதுக்கு இப்போ என்னவா மாறியிருக்கோம், இப்படி இருக்குல்ல பா பையா மாறி இருக்குமா, பைசு கூட்டல் கூழ்னு இருக்குமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சூ வந்து காணாமல் போயிடும். இதுக்கு பேர் தான் இணையவும்னு இருக்குமா. ஒரு பண்பு பெயர் புணர்ச்சியில் இணையவும்னு ஒரு புணர்ச்சி இருக்குது. இந்த இணையவும் மூலயமா என்னாச்சா, இது இணையறதுக்காக இது காணாமல் போயிடுச்சு. இப்போ என்ன நிற்கும், பை கூட்டல் கூழ் அப்படின்னு இருக்கும். அடுத்த லாஸ்ட் ஒன்று அப்படி 2வது வச்சு இது 3வது. இப்போ 4வது பார்த்தீங்கன்னா தனக்கு இனமான மெல்லினம், கூழுக்கு அப்புறம் தனக்கு இனமான மெல்லினம் வரும் தெரியல. இனமானனா இணை எழுத்துக்கள் சொல்லுவாங்க, நட்பு எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இதையே இணை எழுத்துக்கள் நட்பு எழுத்துக்கள் சொல்கிறாங்கன்னா பிறக்கக்கூடிய இடமும் அதோடைய ஒரு முயற்சி பிறப்பும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இக்கு இங்கெல்லாம் ஒரே இடத்துல பிறக்கும். இச்சி இஞ்சி இத்து இட்டு இன்னு இட்டு இந்து இத்துலாம் ஒரே இடத்துல பிறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்துருப்போம்ல. அதாவது பாருங்க இக்கு இங்கு இஞ்சி இச்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு இந்த மாதிரி இந்த எழுத்துக்கள்லாம் ஒரே இடத்துல பிறக்கிறதுனால தான் இது இணை எழுத்துக்கள் நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த 8ஆம் வகுப்பில் முயற்சி பிறப்பில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அப்போது இதுக்கு இனமான இங்கு வந்துக்கும், இதுக்கு பேர் இனமிகள் சொல்கிறாங்க. ஸோ இனமிகள். அப்போ ஈறுபோதல் அடியகரம் ஐயாதல் இணையவும் நடந்திருக்கு, இனமிகள் நடந்திருக்கு. அப்போ என்ன சரியா இருக்குன்னா 1 2 3 4. ஓகேங்களா. அடுத்தது செயற்பாட்டு வினையெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. இது புக்கில் இருக்கும் பொறுத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம், ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்குரியது. ஓகேங்களா. அந்த பழமொழி காலத்தில் பொருள் கேட்பாங்க. ஒரு பழமொழி கொடுத்து அப்படி பொருள் கேட்கும்போது 1000 காலத்து பயிர் நீண்ட காலத்துக்குரியது. ஆகாய தாமரைனா இல்லாத ஒன்று. கொட்டி அளத்தல்னா மிகுதியாக பேசுதல். அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் சொல்லியிருக்காங்க, எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஆப்ஷன் பார்த்துங்க, டெல்லி. அடுத்து போயிடலாமா. 29வது கொஸ்டின்.
ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள், ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும்னு கேட்குறாங்க. என்ன போடுவோம்? அரை புள்ளி போடுவோம். அதாவது ஒரே எழுவாய். இப்போ வேலன் இருக்கான்னு வச்சுப்போமே, வேலன் என்ற ஒரு எழுவாய் இருக்காரு. வேலன் என்பவர் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வீடு திரும்பினார். அப்போ எழுவாய் இருக்காரு, அவரை தொடர்ந்து பல சொற்கள் தொடர்ந்து வருது, பல பயனிலைகள் தொடர்ந்து வருது. ஓகேங்களா? அப்போ வேலன் கடைக்கு சென்று பல பொருட்களை வாங்கி வீடு திரும்பினார் என்ற இடத்துல என்ன போட்டிருப்போம்? நம்ம அரை புள்ளியை போட்டுருப்போம். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல அரை புள்ளி பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அவன் நல்லன். அவன் நல்லன் என்பது குறிப்பாக இருக்குமா? நமக்கு தெரியல, இந்த நல்லன் என்பது ஒரு செயல், காலம், அது மாதிரிலாம் எதுவுமே காட்டாது. செயலையும் காலத்தையும் காட்டாமல் வர்றது தான் குறிப்புன்னு நம்ம சொல்லியிருப்போம். இதே தெரியலையாக வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இருக்கும். செயல், செய்பவர், செய்யப்படும் பொருள், காலம், கருவி, இடம், இது போல் ஒரு 6 வகையான பொருட்களை வெளிப்படையாக காட்டுச்சுன்னா தெரியலை. இதெல்லாம் காட்டாமல் வெறும் பண்பை மட்டும் காட்டுற மாதிரி இருந்தால் அது நம்ம குறிப்புன்ற மாதிரி பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இதெல்லாம் நீங்கள் படித்து போட்டிருப்பீங்க. ஸோ இந்த பேராகிராஃப் படித்து ஆன்சர் பண்ணது எல்லாமே நீங்கள் போட்டிருப்பீங்க. நம்ம அடுத்தது போயிடலாம். தவறான பிரித்தறிதலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கம்மா. இதில் இருக்கிறதுல எது தவறாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பற்றிலேன் அப்படின்னா பற்று கூட்டல் இலேன் என்பது சரியாக இருக்குது. திண்டிரல்னா திண்மை கூட்டல் திரள். நம்ம சொன்னோம் இப்போ தான் பார்த்தீங்க, மை விகுதி கெட்டு நகரம் வந்து தகரம் வந்தால் இது என்னவா மாறும்? டீயாக மாறுமா? சரியாக இருக்குது. பெருவரினா பெருமை கூட்டல் வரி, மை விகுதி கெட்டு அப்படி இயல்பாகவே புணரும். அதை இயல்பான புணர்ச்சி, மை விகுதி கெட்டு இயல்பாகவே புணர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பற்றிலேன், பற்று கூட்டல் என்ன இருக்கும்? உயிர் வரி உக்குரல் மெய்விட்டு ஓடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. தண்டலிற் பதம்னா தண்டலிற் பதம் வந்திருக்காது. தன்மை அளிர் கூட்டல் பதம், தன்மை கூட்டல் அளிர் கூட்டல் பதம். தன்மை கூட்டல் தளிர்மா, தளிர் இல்லை, தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம்னு வரும். மை விகுதி கெட்டு போகும். இங்கே தா இருக்கிறதுனால இங்கே தா, அதாவது நகரம் இருக்கா, நிலைமொழி இதில் நகரம் இருக்கா, வறுமையில் தா இருக்கா, அப்போ இங்கே என்னவா மாறும்? இது டாவாக மாறும். அப்போது தண்டலிர் பதம் அப்படின்றது சரியானது இருக்கும். ஓகேங்களா? இங்கே தளிர்ன்றதுல இங்கே இப்போ வரும். அப்போது தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் என்பது சரியானதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி. ஓகே, தவறாக இருக்குது. இது தப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது தப்பு. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? இது புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இது ஆக்சுவலாக நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்றது மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க அப்படின்னா இது செய்வினையாக தான் இருக்குன்ற மாதிரி எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது நம்ம புக்கிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது செய்வினை கிடையாது. இது என்னது? இது பிறவினை. செய்வினையும் கிடையாது, தன்வினையும் கிடையாது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு செய்வினைக்கும் பிறவினை, அதாவது ஆக்சுவலாக பிறவினை கொஞ்சம் எழுதலாம், தன்வினை செய்வினை தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். பட் இது பிறவினை. ஏன்னா ஓட்டினேன், ஓடினேன், ஓடினேன்னா தன்வினை, நானாக ஓடுறது, அது நம்ம என்ன சொல்லிக்கலாம்? தன்வினையை எடுத்துக்கலாம். இங்கே ஓட்டினேன்னா ஒரு பொருளை நம்ம ஓட்டுவதனால மிதிக்கிறோம்ல, ஒரு பொருளை நம்ம செயல்பட வைக்கிறோம்ல, உங்களுக்கே தெரியும் இல்லைம்மா? இப்போது கற்றார், கற்பித்தார், கற்றார் என்பது தன்வினை, கற்பித்தார் என்பது பிறவினை. ஒரு சில பிபிலாம் கொண்டு வருமா நம்மளுக்கு? அது போல தான் ஓடினேன்னா தன்வினையாகவும், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஓட்டினேன் என்பது நான் சைக்கிளை ஓட்டின ஒரு பொருளை நான் செயல்பட வச்சேன்னும் போது இது பிறவினை என்பது சரியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? இது இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கன்ஃபியூஷனாக இருக்கிறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வள்ளுவனே பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இந்த கூற்றுகளை கூறியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கு வரைக்கும் பாரதியாரா பாரதிதாசனான்ற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்குது. வள்ளுவனை பெற்றதால், ஏன்னா இதே போல் பாரதியார் ஒரு கூற்று சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் தான் சரியான பதில். அப்போ பாரதியார் என்ன சொல்லியிருப்பார்? வள்ளுவனை தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட வள்ளுவனை தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட திருக்குறள்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்போது அதில் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்டன்ற வார்த்தை வந்தால் பாரதியார், வள்ளுவனை பெற்றதான்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா பாரதிதாசன், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் வரும். கொஞ்சம் தெளிவாக பார்த்து போடுங்க. இது திருக்குறள் பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்க? இது வள்ளுவரை பற்றி சொல்லியிருக்காங்க, இது திருக்குறளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது குறளுக்கு, திருக்குறளுக்கு முப்பாலாக தொகுக்கப்பட்ட குறளுக்கு இணையே கிடையாது உலகத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே.
ஸோ இந்த 2 கூட்டுமே பார்த்து வச்சுக்கணுமா. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த இதில் இருக்கும் இலக்கியத்தில் என்றும் உள்ள தென்தமிழ் என்று கூறியவர் கம்பர். இந்த வார்த்தைகள் கையிட்ட ஞாபகம் வச்சுங்க. என்றும் உள்ள தென்தமிழ், அதாவது தமிழை அதன் தொன்மையை கருதி என்றும் உள்ள தென்தமிழ் சொன்னவர் கம்பர். 2வது, அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லை என்று சொன்னவர் யாருன்னு கேட்டா கமில் சுலபவில் கமில் சுவலபில் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது, தமிழே மிகவும் பண்பட்ட, இந்த வார்த்தை நல்லா மென்ஷன் பண்ணிக்கோங்க, பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய வளங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மார்க்ஸ் முல்லர். இதுவும் சரியானது தான், இதுவும் சரிதான். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க கேட்டுகிட்டே இருப்பாங்களாம், படிக்க படிக்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, கெல்லட், படிக்க படிக்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, கெல்லட் என்பது சரியாக இருக்கும். பண்பட்ட, அதாவது முல்லைப்பூ வைக்கிறது பண்பட்ட நிலை வேணும், முல்லைப்பூ வைக்க பண்பட்ட நிலை வேணும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். படிக்க படிக்க கேட்டுகிட்டே இருக்கலாம், கெல்லட் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கபில் சுவலபில் அப்படின்றது எனது அக்காலத்திலிருந்து இக்காலம் விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் எங்குமே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பார். என்று முளை இந்த கம்பர் சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க, உணர்ச்சி துறைலாம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. மரபு சொற்கள்லேருந்து கொடுத்துருப்பாங்க, தாவர இலைகளுடைய பேர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை அப்படின்றது என்ன சொல்லியிருப்பாங்க, புல், வேம்பு, தாள், நெல், புல், தோகைனா கரும்பு, சோளம், ஓலை, பனை, தென்னை கொடுத்துருக்காங்க. சருகுன்னா காய்ந்த இலை. அப்போது அப்படியே லைனாக தான் வருது. அப்போது டெல்லி ஆப்ஷன். ஓகேவா? சரி. டிக்கெட் கவுண்டர்னா சீட்டு வழங்கும் இடம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. டிக்கெட் கவுண்டர் இதெல்லாம் ஓகே தான் உங்களுக்கு. மறுபடியும் ஒருமை பன்மை வந்திருக்கு. பிழையற்ற, பிழையற்ற சொன்ன நம்ம ஒருமை பன்மை. பிழையற்ற தொடர்னா எது முதல்ல? பிழையற்ற அப்படின்னா சரியானது. எது சரியா இருக்கு? தமிழகத்தில் எண்ணெயற்ற தொழில்நுட்ப பயிலங்கள் உள்ளன வரணும், உள்ளது கிடையாது, உள்ளன. ஏன்னா என்ன இருக்கு, கல்வி விதி பன்மை வந்திருக்கிறதுனால உள்ளன. ஓர் இளம்பெண் நூலொன்றை விரும்பி படித்து கொண்டிருந்தால், இல்லை இது தாள். ஏன்னா ஒரு இதை சொல்லிருக்காங்க, ஓர் இளம்பெண் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து, மனிதனின் நோக்கம், மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா மனிதன் என்பது ஒருமை, போதாது என்பதும் ஒருமையில முடியணும் நமக்கு. ஸோ இதுவும் என்னது, தவறு. அப்போ எதுமா சரியா இருக்கு? தமிழர்களின் வாழ்வியல் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது என்பது சரியா இருக்கு. இசை என்பது தான் கரெக்டாக இருக்கும். இசையை தான் கொடுத்த, இசைகள் கிடையாது. ஸோ ஒருமைக்கு ஒருமை தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? 46க்கு டெல்லி. அடுத்தது பிறவினைத்துடன் கேட்டிருக்காங்க. இது மட்டும் உருக்கினார், இது மட்டும்தான் பிறவினையாக இருக்குங்க பாருங்க. மாணிக்க வாசகர் தம் பாடல்களால் மக்களின் மனதை உருக்கினார். அதாவது இவர் பாடி மற்றவர்களை என்ன பண்ணியிருக்காரு, உருக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களை தானே செய்ய வச்சிருக்காரு. இந்த செயலை மற்றவங்களை வந்து இது பண்ணி வச்சிருக்காரு. பயன் வந்து, அதாவது இவர் செஞ்ச செயலுக்கு பயன் யார் அடைஞ்சிருக்குன்னா மற்றவங்களை போய் அடைஞ்சிருக்கா. அப்போ இது பிறவினை. உருக்கினார் என்பது பிறவினை. இது உருகினார், படித்தார், வாடினார் என்பதெல்லாம் என்ன வராது, பிறவினையாக நம்மளுக்கு வராது. அடுத்து போயிடலாமா? தண்ணீர் குடி, தயிர் குடம், தொகை நிலை தொடரை சொன்னாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தண்ணீர் குடி, கண்டிப்பாக இந்த 2 சொற்களுக்கும் இடையில ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுது. இது 2க்கும் இடையில என்னம்மா மறைஞ்சிருக்கு? தண்ணீர் குடினா தண்ணீரை குடி, 2ஆம் வேற்றுமை தொகை, ஐ என்பது மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. தொகை நிலை தொடர்னு சொல்கிறாங்க. தொகை நிலை தொடர்னா இங்கே பாருங்க, அதாவது இங்கே பாருங்க, தயிர் குடம், தயிரை உடைய குடம், தயிரை கொண்ட குடம், இல்லை தயிரை உடைய குடம். அப்போ என்ன இருக்குது, தயிரை, ஐ என்பதும் உடைய என்ற பயணம், உருபும் பயணம், 2ஆம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகையாக வந்திருக்கு. தண்ணீரை குடி, தயிரை உடைய குடம்னு வந்திருக்கணும். சரிங்களாம்மா? அப்போ ஏ சரியாக தான் இருக்கு. அடுத்தது இதெல்லாம் போட்டிருப்பீங்க, கலைச்சொற்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வழாநிலை, அதாவது வழாநிலை கொடுத்துருப்பாங்க. இதில் வழாநிலை 7 வகைப்படும், சரிதான். வழா 7 வகைப்படும், வழி 8 வகைப்படும். அவை திணை வழு, பால் வழி, இடவழு, காலவழு. ஆக்சுவலாக வந்து வழு கூட 7 வகை தான் படும். ஸோ இது தவறு.
வழுவமைதி 5 வகைப்படும் என்பது சரியாக இருக்கும். அவை திணை வழு, பால் வழுவமைதி, இட வழுவமைதி, கால வழுவமைதி, மரபு இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இது சரியாக இருக்குது. இங்கே 7ன்னு வந்திருக்கணுமா, அதனால் 8ன்றதாலும் தவறு. ஸோ 1 3 சரியாக இருக்குது. தொடர் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தொடர் வகையை தேர்ந்தெடுக்க. காந்தியடிகள் உண்மை பேசாமல் இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க? காந்தியடிகள் உண்மை பேசாமல் இல்லை அப்படின்றது. நீங்கள் இல்லைன்னு நினச்சோன்னே என்ன போட்டிருப்பீங்க? எதிர்மறையாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. கரெக்டு தான். பட் ஆனால் என்ன எதிர்மறை? பேசாமல் இல்லை என்ன சொல்ல வராங்க? அப்போது உண்மையை மட்டும்தான் பேசுவார்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது? பொருள் மாறாத எதிர்மறை தொடராக இருக்குது. பார்க்குறதுக்கு என்னது? அதாவது பார்க்கும்போது எதிர்மறையாக இருக்கும். நீங்கள் அவருடைய பொருள் எடுத்தீங்க அப்படின்னா இது என்ன வந்து உடன்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். பேசாமல் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பி. அடுத்து போயிடலாமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க. அசை ஈ வந்தவன் என்ன போட்டுருவோம்? சொல்லி செலபடை. இந்த சொல்லி செலபடை என்ன சொல்லியிருப்போம்? ஒரு பெயர் சொல் வினையெச்ச சொல்லாக அளவெடுப்பது தான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சொல்லி செலபடை. ஓசை குறையும் போதா குறையாத போதா? அதான் நம்ம இந்த அளபடை படிக்கிறோம் அப்படின்னா ஓசை குறையுமா குறையாதா அப்படின்றது பார்க்கணும். சொல்லி செலபடிக்கு ஓசை குறையாது. ஓசை குறையாத போதும் ஒரு பெயர் சொல் வினையெச்ச சொல்லாக அளவெடுப்பது நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? அடுத்து போகலாமா? சரியான நிறுத்தற்குள்ளே கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு விளக்கம் சொல்கிறாங்கம்மா. நம்ம லாஸ்ட் குரூப்போடு கேட்டிருந்தாலா ஒரு பொங்கல் விழாவில் நடைபெறும் போட்டிகளை பற்றி விளக்க போகிறாங்க. ஒரு தொகையாக இருக்கிறத விளக்க போகிறாங்க அப்படின்னா அங்கே நம்ம என்ன பயன்படுத்தணும்னா முக்கார் புள்ளி பயன்படுத்துவோம். ஓகேங்களா? அது பொதுவாக என்ன பண்ணுவோம்? முக்கார் புள்ளி பயன்படுத்துவோம். அது விரித்து சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? கார் புள்ளியை பயன்படுத்துவோம். சரிங்களா? இது கொஞ்சம் கவனிச்சிக்கங்க. கார் புள்ளி, முக்கார் புள்ளி, அரை புள்ளி இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது பொறுத்துக்களை நீங்கள் போட்டிருப்பீங்க. இது எந்த பிரச்சனையும் வராது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக அதாவது ஒருமையில் இருந்தாலுமே மரியாதை நிமித்தமாக நம்ம என்ன பயன்படுத்துவோங்க? தமது உழைப்பை நல்கினார் அப்படின்னு வந்திருக்கோம். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருமை பன்மை பிழை உள்ளது எதுன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தலாம். ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் எதுன்னு கேட்குறாங்கம்மா. இதில் ஒருமை பன்மையில் எது பிழையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட இது வந்து சரியாகுது. ஏன்னா திரைப்படம் அப்போ நம்மளுக்கு காட்டுகிறது என்பது சரியா இருக்குது. ஓகேங்களா? பெண்கள் பெற வேண்டியவை பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஓகே, பெற வேண்டியவை என பன்மை. பெண் கல்வி, பெண்ணுரிமை, பெண் சொத்து. அப்போ வேண்டியவை கரெக்டு தான். தமிழர்களின் வாழ்வியல் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. இசை. ஸோ இது எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா இங்கே மனிதன் என்பது ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருமையில் வரும்போது இங்கே ஒருமையில் தான் முடிஞ்சிருக்கணும். போதா அப்படின்னு கொடுத்துருக்கனால பன்மையாக முடியும். ஸோ அது தவறு. மனிதன் அப்படின்னும் போது போதாது என்பது ஸோ இது தவறாக இருக்குது. அடுத்து போயிடலாமா? ரமா நாளை வருவாலாம் தனிமையில் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்க்க போகிறது அடுத்தது 60வது வினா பார்க்குறோம். இந்த 60வது வினா பார்த்தீங்கன்னா தொடர் வகையினை தேர்க. தமிழ் என் தாய் என்கிறார் பாரதிதாசன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேர்குற்று, அயற்குற்று. இப்போ நேர்குற்றுனா ஒருவர் கூறியதை அப்படியே நம்ம கூறுவது நேர்குற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. மேற்கோள் குறிகள் இடம்பெறுன்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். தமிழ் எங்கள் தாய் என்கிறார் பாரதிதாசன் அப்படிதான் சொல்லி அவர் சொன்னாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ சரி என்ன பண்ணலாம்? நேர்குற்று, மேற்கோள் குறிகளும் இடம்பெற்றிருக்கு. இதே நம்ம அயற்குற்றாக மாற்றும் போது என்னவா மாறும் அப்படின்னா அந்த மேற்கோள் குறிகள் காணாமல் போயிடும். சரிங்களா? மேற்கோள் குறிகள் இடம்பெறாது. அடுத்து 61வது. கண்ணதாசனின் கவிதை வரிகளில் அல்லாதது எது? அதாவது கண்ணதாசனுடைய கவிதையெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எது இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எது இல்லாமல் இருக்குது? கவிஞன் யானோர் கால கணிதம் என்பது அவர் சொன்னது தான். ஓகேங்களா? அதுவும் அவர் சொன்னது தான். அடுத்தது ஆக்கல், அழித்தல், அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அதுவும் யார் சொன்னது தான்? அவர் சொன்னது தான். ஓகேங்களா? அதுவும் கண்ணதாசன் கூறியது, இதுவும் கண்ணதாசன் கூறியது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் சொன்னவரும் அவர் தான். ஆனால் இதில் பாருங்கள், ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா அப்படின்னு சொன்னது கண்ணதாசன் கிடையாது. ஓசை தரும் இன்பம் அதாவது ஓசை தரும் இன்பம் ஓமை இல்லா இன்பமடான்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். ஸோ இந்த கூட்டுறதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க?
பொருந்தலைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது 61க்கு டெல்லி. காந்தி இங்கே பாருங்க, இந்த தவறான தொடர் எதுன்னு கேட்குறாங்க. தொடர் வகை 62வது தவறான தொடர் வகை எதுன்னு கேட்குறாங்க. வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது. செயற்பாட்டு வினை தெரியும் உங்களுக்கு. இந்திய அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை செலுத்தினர். செய்தியாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. அடுத்தது காந்தியடிகள் விடுதலை வாங்கி தந்தார் அப்படின்றது என்ன கிடையாது, கண்டிப்பாக பிறவினை கிடையாது. வாங்கி தந்தார் என்பது பிறவினையில் வராது நமக்கு. மகன் மனதை அதாவது மகன் மனதை திருத்தினான் என்பது பிறவினை. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் என்ன வரலாம், காந்தியடிகள் விடுதலை வாங்கி தந்தார் அப்படின்றது ஒரு செய்தியாக கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அது செய்தி தொடராக இருந்திருக்கும், பிறவினை தொடராக இருக்காது. ஓகேவா? அடுத்தது இதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க பொறுத்துக்களை. மகுலினா சோற்று கஞ்சி, மரத்துக்கான புதியவன், அழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம், பதனம்னா கவனம், சடைத்து புளித்தின சலிப்பு, இதெல்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? பொருந்தாயினை தார்னா மாலை, இது பார்த்தலாமா? தார் என்றால் மாலை சரியாக இருக்குது. தமர் என்றால் உறவினர் சரியாக இருக்குது. ஊவகை என்றால் மகிழ்ச்சி சரியாக இருக்குது. பட் முனிவு என்றால் சோம்பல் கிடையாது. சொல்லும் பொருளில் முனிவு என்றால் சோம்பல் கிடையாது. என்ன கொடுத்துருப்பாங்க? முனிவென்றால் கோபம் இல்லை சினம், முனிவு என்றால் சினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அதனால் பொருந்தாமல் இருக்குது. இப்போ பி ஆப்ஷன். அடுத்தது தவறான தொடர் வகை பொருந்துள்ளது எதுன்னு கேட்குறாங்கம்மா. இதில் எது தவறான தொடர் வகையாக இருக்குது? கதிரவா ஓவியம் வரை கட்டளை. நீங்கள் கதிரவா அப்படின்றதால விழின்னு போட்டுறக்கூடாது, விழின்னு நினச்சிருக்கலாம். பட் ஓவியம் வரைன்றதால கட்டளை தொடர் கரெக்டு தான். கதிரவா என்ன உன் ஓவியத்தின் அழகுனா உணர்ச்சி கரெக்டு தான். கதிரவன் ஓவியம் வரைந்தான் என்பது செய்தி கரெக்டு தான். ஆனால் இங்கே பாருங்கள், கதிரவன் ஓவியம் வரைந்திலன். இந்த வரைந்திலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்மறை தொடர், பொருள் மாறா எதிர்மறை கிடையாது. எதிர்மறை தொடராக தான் வந்திருக்கும். சொல்லுது புரியுங்களா? கதிரவன் ஓவியம் வரைந்திலன்னா எதிர்மறை தொடராக வந்திருக்கும். ஓகே தானே? அடுத்து போயிடலாமா? புவி போர்வை இதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அது சந்திப்பிழை. அடுத்து என்ன கேட்குறாங்க? சந்திப்பிழையற்றது கேட்குறாங்க. இதில் எது சந்திப்பிழை இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓமையில் வல்லின மிகும், போல போன்றெல்லாம் வருதுல்ல. அப்போ ஓமையில் வல்லின மிகும் நம்ம படிச்சிருப்போம். வல்லின மிகும் இடங்களில் ஓமையில் வல்லின மிகும். ஸோ இங்கே போல என்பது இச்சு போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு இப்போ இதெல்லாம் வரலை. ஸோ நம்ம இது கேன்சல் பண்ணிடலாமா? அப்போது ஏவும் சி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல என்ன வித்தியாசம் வருதுன்னு. சுற்றி கிடந்து பருதியின் கதிர் சுடர் சூட்டை, முதல்ல ஐ வந்திருக்குல்ல, ஐ வந்திருக்கிறதுனால இங்கே என்ன வந்திருக்கணும்? இச்சு வந்துருக்கு. இது வந்து இங்கே ஒன்று இச்சு வர, ஆக்சுவலாக இது இக்குமா? ஓகேவா? இது வந்து இச்சுன்னு கொடுத்துருக்காங்க. குறைத்து இருவாங்க, குறைத்து கொண்டிருக்கின்றேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இந்த கதிர் சூட்டைன்ற இடத்துல இங்கே வந்து இக்கு போடல, இங்கே வந்திருக்கணும். ஸோ இங்கே போட்டிருக்கிறதுனால இது இச்சு வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. இச்சு கிடையாது, அது இக்கு தான் வந்திருக்கணும். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா இங்கே இக்கு, அப்போ இங்கே போடலை, இங்கே போட்டிருக்கிறதுனால இந்த கூற்று சரி. சந்தி பிழைகளை கண்டிப்பாக நம்மளுக்கு வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் கண்டிப்பாக தெரியணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதில் நம்ம பிழை இல்லாமல் அட்டன் பண்ண முடியும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் அப்படியே நம்ம அந்த விதிகளை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம படிப்போம். வேற்றுமைன்னு எடுத்தால் 2ஆம் வேற்றுமை விரியும், 4ஆம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும், 6ஆம் வேற்றுமை தொகை, 7ஆம் வேற்றுமை தொகைன்னு படிச்சுட்டு போடுவோம். பட் அது வார்த்தையாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இது எந்த வேற்றுமையில் வந்திருக்குன்றது தெரியும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுங்கன்னா சந்திப்பிழையில் வந்து உங்களுக்கு பிழை ஏற்படுது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ண ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்திப்பிழை, நிறுத்தற் குறிகள் இந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலாமா? சரி, அடுத்து போயிடலாமா? அகரவரிசை. அகரவரிசை சொற்களை சீர் செய்தல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? உயிர் எழுத்துக்களை பார்ப்போம், அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களை பார்ப்போம், மெய் எழுத்துக்களை பண்ணோம், ஒரு ஆர்டராக நம்ம பார்த்துட்டே வருவோமா? இப்போ இதில் பாருங்கள், அதாவது ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் பார்ப்போம், அப்புறம் மெய் எழுத்துக்கள், அப்புறம் உயிர் எழுத்துக்கள் பார்ப்போம். அதாவது உயிர்மெய் எழுத்துக்களை பார்ப்போம். உயிர் எழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மெயில பார்க்குறேன். இங்கே பாருங்கள், தாக்கு அப்புறம் தான் என்ன வரும்? பே வரும். பேக்கு அப்புறம் தான் தாத்தா வரிசைக்கு அப்புறம் தான் தா நா பா மா. அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பாக இந்த காங்காச்சாவுடைய வரிசைகள் கண்டிப்பாக தெரியும். இந்தமாதிரி அகரவரிசை பண்ணும்போது இந்த காங்காச்சாவை கூட நீங்கள் சைடில் டக்குன்னு எழுதி போட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். காங்காச்சாவுடைய வரிசை தெரிஞ்சிச்சுனாவே நம்ம எவ்வளோ பெருசாக கொடுத்துருந்தாலுமே நம்ம அது பிழை இல்லாமல் கண்டிப்பாக போட்டுடலாம். சரிங்களா? அப்போது இன்பம், திருத்தி, பெருக்கி, மதிக்கும் அப்படின்றது சரியாக இருக்கும். ஆப்ஷன் பாம்பே. பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. நேமி என்றால் நற்சொல்.
இது தூயு அப்படின்னா தூவி, விரிச்சி என்றால் நற்சொல், சுவல் என்றால் தோல். இது எல்லாமே சரியா இருக்கு. இது மட்டும் தவறுதலாக இருக்கு. அப்போ நேமி என்றால் என்ன பொருள்? நேமி என்றால் சக்கரம் என்று பொருள். நேமி என்றால் என்னமா பொருள்? சக்கரம். நேமி என்றால் சக்கரம். ஓகேவா? அதனால தவறு. அடுத்தது மரபு சொற்களை பொறுத்துக்க. நீங்களே போட்டிருப்பீங்க. மகவு என்றால் மக்கள், பார்ப்பு என்றால் ஆமை, மரி என்றால் பன்றி, நவி, குரலை என்றால் பன்றி. 2, 1, 3, 4. ஓகேங்களா? பொறுத்துக்க. இந்த எண்கு இதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஒருமை பன்மை, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் பிழையற்றது அப்படின்னா சரியானதுன்னு கேட்குறாங்க. என்ன சரியா இருக்குது? இதில் மாங்காய்கள் மட்டுமே வடுபடுகிறது. மாங்காய்கள் பன்மை, வடுபடுகிறது ஒருமை, தப்பு. மாங்காய் மட்டுமே வடுபடுகின்றன, இது பன்மை, இது ஒருமை, தப்பு. மாங்காய்கள் மட்டுமே வடுவாகிறது, இதுவும் தப்பு. கல்விகுதி ப்ளஸ் இதுவும் என்னது? இது ஒருமை, இது பன்மை. இங்கே பாருங்க, மாங்காய்கள் பன்மை மட்டுமே வடுபடுகின்றன, பன்மை. ஓகேவா? பன்மையிலே ஆரம்பித்து பன்மையிலே முடிஞ்சிருக்கிறதுனால ஆப்ஷன் பாம்பே. பொருந்தாத ஒன்றேன்னு கேட்குறாங்க. எது பொருந்தாமல் இருக்கு? ஊழ் ஊழ் அடுக்கு தொடர், வாரா ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பெயரெச்சம்ல உடன்பட்டு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ எப்படி சொல்லலாம்? வந்தது, அப்போ உடன்பட்டு வரக்கூடிய பெயரெச்சம். இல்லை வந்த பையன், இப்போ அதே மாதிரி வராதுன்னு கேட்டால் எதிர்மறை. வாரானா ஈறு கெட்டு போயிருக்கு. இது பார்த்துக்கு. இதில் வலின மிகும்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வலின மிகும் நம்ம படிச்சிருப்போம். இது கரெக்டு. வளர்வானம்னா வினைத்தொகை கரெக்டு. பட் இது செந்தி என்பது வினை எச்சம் கிடையாது. நீங்கள் தீ இவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தவறுதலாக போட்ட வாய்ப்பு இருக்குது. செந்தி ஈ வந்திருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடாதுமா. இந்த ஈ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெயரெச்ச விகுதினா ஆ, வினையெச்ச விகுதினா ஈ, ஊ எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இருந்தாலுமே ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் இருந்து பக்கத்தில் ஒரு பெயர் வருதா இல்லை ஒரு வினை வருதான்ற செக் பண்ணி தான் அது பெயரெச்சமா வினையெச்சமாக நம்ம எடுக்கணும். இப்படிங்க பாருங்களேன். இப்போது பாட, பாடன்றது வருதா? நீங்கள் எடுத்தோடனே பாட ஆள முடியுது, இது பெயரெச்சம்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா பாடன்னு வந்தாலுமே பக்கத்தில் எந்த பொருளை ஏற்குதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்களேன், பாட வந்தான், பாட சென்றான், பாட சொன்னான், பக்கத்தில் என்ன தான் வருது? கண்டிப்பாக ஒரு வினைச்சொல் தான் வருது. அப்போ பாட ஆள முடிஞ்சிருந்தாலுமே அது பெயரெச்சம் கிடையாது, வினையச்சத்தில் வருமா? அதனால் நீங்கள் இந்த ஈ ஆன்றதுலாம் ஓகே வரும் தான், மேபி நிறைய வரும் தான். இருந்தாலுமே ஒரு சில இடத்துல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ செந்தி ஒரு ஈ போட்டு வினையச்சம் போட்டிருக்கலாம், பட் கிடையாது. இது என்னது மாதிரி? செந்தி என்பது செம்மையான தீ, பண்பு தொகை. செம்மையான தீன்னு வந்துருக்கணும். ஓகேங்களா? சரி. அதுக்கடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வலுவு சொல்லல தாழ்பால் மீது எதுவுமே பொருந்த வேலை பண்ணுறது இதெல்லாம் தப்பு தான் இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும் தான் சரியாக இருக்குது. இதெல்லாம் போட்டிருப்பீங்க. அடுத்தது கூகைனா கோட்டான், எழுதுவர்னா அடைவர், ஆக்கம்னா செல்வம், இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லை, அதெல்லாம் போட்டிருப்பீங்க. கொட்டி அழைத்தான் என்னும் மரபு தொடர். கொட்டி அழைத்தான் என்னும் மரபு தொடருக்குரிய பொருள் என்ன அர்த்தம்? மிகுதியாக பேசினான். நம்ம கூட பேச்சு வாக்கில் கேட்டுக்கலாம். வந்தான்ப்பா, அவனுடைய கஷ்டத்தில் கொட்டிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ என்னது? கொட்டி அழைத்தல்னா மிகுதியாக சொல்கிறது, மிகுதியாக பேசுதான் நம்ம கொட்டி அழைத்தல் அப்படி சொல்லிடுறோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 79 மரபு பிழையற்ற தொடர் என்ன கேட்குறாங்கம்மா? மரபு பிழையற்ற தொடர். முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். கரெக்டா? மரபு பிழை தானே. என்ன வந்துருக்கணும்? சோறு உண்டான், பால் பருகினான். சோறு உண்டான், பால் பருகினான் அப்படி தானே வரணும். இப்போ அடுத்தது பாருங்க, அதெல்லாம் இது தப்பு. வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குரலையும் யானை கன்றும் கண்டேன். கரெக்டு தான். சிங்கத்துடைய குட்டி என்ன சொல்லுவாங்க? அந்த சின்ன சிங்கத்துடைய தானே குரலை என்ன சொல்லுவாங்க? யானைக்கு கன்று, யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, பசு கன்று இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல நமக்கு. அப்போ இது சரியாக தான் இருக்குது. பனை மட்டையால் கூரை வேந்தான். இது சரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே என்ன வரக்கூடாது? பனை மட்டை கிடையாது, பனை ஓலையால் கூரை வேந்தான். பனை ஓலைன்னு வந்துருக்கணும். இங்கே மட்டைன்னு கொடுத்துருக்கிறதுனால இது தவறு. இங்கே ஓலைன்னு வந்துருக்கணும். இப்போ அடுத்தது வாழை தோட்டத்தில் குயில்கள் கூவி கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும். காகம் கரையும், குயில் கூவும். இது சரிதானே? அப்போ
நமக்கு எது சரியாக இருக்குது? 2, 4 சரியாக இருக்குமா? அப்போ 1, 3 தவறுதலாக இருக்குது, பார்த்து வச்சுங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நல்ல ஒரு செயலுடைய பாடலுடைய வரி இது. என்ன சொல்லியிருக்காங்க? வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ் பெருமையை பறைச்சாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்மளுடைய 10th புக்லேயே முதல்ல ஓப்பன் பண்ணோடனே அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழியே அப்படின்னு பாடியிருக்காரு. யாருமா? பாவலரேறு பெருஞ்சித்தினார். பாவலரேறு பெருஞ்சித்தினார் தான் இந்த வார்த்தை. வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழின்னு பாடியிருப்பார். ஸோ பாவலர் பெருஞ்சித்தினார், பாவலர் ஏறு, கவிஞர் ஏறு, ஓகேங்களா? புலவர் ஏறு யார்? கவிஞர் ஏறுனா வாணிதாசன், புலவர் ஏறுனா தேவநேய பாவலர், புலவர் ஏறுனா வந்து வரதரஞ்ச பிள்ளை, புலவர் ஏறுனா வரதரஞ்ச பிள்ளை வருவார், பாவலர்னா பெருஞ்சித்தினார் வருவார். கவனிச்சுங்க, சரிங்களா? அடுத்தது இப்படி இயற்பெயர் கூட பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 81வது தூய்ப்பதி என்றால் தருதல். இதோடைய எதிர்ச்சொல், அதாவது ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதோடைய பொருள் கேட்குறாங்களா, அதோடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்களான்றதை கொஞ்சம் கவனித்து போடுங்க. ஏன்னா இந்த இடத்துலையுமே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஒரு சொல்லு பார்க்குறாங்க, அதோடைய ஏ ஆப்ஷன்லையும் பி ஆப்ஷன்லையும் அதுக்கான பொருள் வச்சாலும் எடுத்து போட்டுறாங்க. பட் ஆனால் கடைசியில் அதோடைய எதிர்ச்சொல் கூட கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ கேட்டிருக்க சொல்ல பொருளாக எதிர்ச்சொல்லான்றதை கொஞ்சம் கவனித்து போடுங்க. இந்த தூய்ப்பதி என்பது தருதல், அதோடைய எதிர்ச்சொல் கேட்டிங்கன்னா பெறுதல் என்பது சரியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது சந்தி பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இந்த மேடை பேச்சு மிகுந்த பயனை தர வல்லது. இங்கே இத்து வந்திருக்கணும். ஸோ இதுக்கு தப்பாக இருக்குது. மக்களை இலட்சிய பார்வையிலேயே அழைத்து செல்லும் வன்மை உள்ளதே மேடை பேச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இப்போ வந்திருக்கணும். இது தப்பாக இருக்குது. ஏழைகளுக்கு பொருள் பெறாமல் வாதாடி நீதி பெற்று தந்தார், இத்து வந்திருக்கணும். ஸோ இது எல்லாமே தப்பாக இருக்குது. எது கரெக்டாக இருக்குது? அனைத்து, இத்து அனைத்து. ஏன்னா இது என்ன சொல்லுவாங்க? வன்தொடர் குற்றவியல் கூட சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது அனைத்து துறைகளிலும் ஆண்களை இப்போதுதான் போலவே பெண்களுக்கும் அரசு பள்ளியில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியாக இருக்கும். இதெல்லாம் வந்து தவறாக இருக்குது. 83வதுக்கு டெல்லி. அதுக்கடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பிழையற்றதுன்னா சரியானது. தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது. என்னும் என்பது தான் என்னது? சரியாக இருக்குது, பிழை இல்லாமல் இருக்குது, ஒருமை பள்ளி. ஏன்னா தொல்காப்பியம் என்பது ஒருமையில் இருக்குது, எண்ணும் என்பதும் ஒருமையில் இருக்குது, தொன்மையானது என்பதும் ஒருமையில் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விளைவு தொடரில் வாச்சுதல், வைதல், வேண்டல், விதித்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அதனுடைய அடிப்படையில் கேட்டிருப்பாங்க. சரி, நீங்கள் போட்டிருப்பீங்க. நான் இப்போ தான் சொன்னேன் பார்த்தீங்களா? பெருஞ்சித்தினார் என்ன? துரை மாணிக்கம். அவருடைய தொடர்பு இல்லாததில், அது அவருடைய தொடரில் தவறானது எதுன்னு கேட்குறாங்கம்மா. இந்த பெருஞ்சித்தினாருடைய தொடர்பில் எது தவறாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாமா? பெருஞ்சித்தினாருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். சரிதானே? அவருடைய இயற்பெயர் என்ன தான்? துரை மாணிக்கம் தான். வெரி குட். பாவலர் என அழைக்கப்படுகிறார். கரெக்டு தான். பாவலர் என்று அழைக்கப்படுகிறார் என்பது சரியான பதில் தான். அடுத்து பாருங்கள், இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. கண்டிப்பாக நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது. ஸோ சரிதான். அப்போ எதுதான் தவறு? சி என்பது தவறு. ஏன்? ஒரே மாதிரி இருக்கும். இதழ்களில் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் இருக்குதான் புக்கில். கரெக்டு தான். பட் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு? தென்மொழி. தென்மொழி தமிழ்ச்சிட்டு. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் தமிழ் உணர்வு பரப்பியிருப்பார். ஆனால் இங்கே அப்படியே மாற்றி தென்சிட்டு தமிழ் மொழின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. படிக்கிற அவசரத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே நீங்கள் படிக்கும்போது கவனிக்காமல் கூட போட்டிருப்பீங்க. ஸோ வார்த்தைகளை கொஞ்சம் தெளிவாக படிச்சுங்க. அப்போ இது தவறாக இருக்குது. 86ல் நலந்தலை உலகம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது 87வது கொஸ்டின் வந்துட்டுருக்கோமா? நலந்தலை உலகம் என்பதன் பொருள் மற்றும் எதிர்ச்சொல் ரெண்டுமே கேட்டுருக்காங்க. இப்போ நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்? ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கு பொருள் கேட்குறாங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்குறாங்களா கவனிக்க சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க? ரெண்டுமே கேட்டாங்க. ஸோ பார்க்கலாமா? நலந்தலை உலகம் என்பதே பொருள் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தமா? நலந்தலை என்றால் அகன்ற உலகம். அதனுடைய எதிர்ச்சொல் கேட்டிங்கன்னா சிறிய உலகம். அகன்ற உலகம், சிறிய உலகம். அப்போ ஆப்ஷன் பாம்பே. நேர்கூற்று தொடரினை தேர்வு. எதுமா நேர்கூற்று இருக்குது? நம்ம ஆடி பார்த்தாச்சு. நேர்கூற்று இருந்தால் மேற்கோள் குறிகள் இடம்பெறும். அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிற மாதிரி இருக்கும். தன்மை முன்னிலையில் தான் நேர்கூற்று வரும். இப்போ பொதுவாகவே அயற்கூற்று எங்கே வரணும்? படற்கையில் வரும். ஆனால் இது நேர்கூற்று வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலையில் வருமா? இங்கே பாருங்கள், நம்ம ஆடி பார்த்ததுலேயே மேற்கோள் குறியோட இருக்கிற சொல்லி இதுதான். ஸோ அதை வச்சு நம்ம போடலாம். அடுத்தது கிருபானந்த வாரியார் குழந்தையாய்
குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். அதாவது அவர் சொன்னதை அப்படி தான் நம்ம சொல்லியிருக்க முடியும், அதை எதுவும் நம்ம மாற்றி சொல்லலை. ஸோ என்ன சொல்லியிருக்காருமா அவர்? நல்ல ஒரு வரிகள் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காரு? கிருபானந்த வாரியார் குழந்தாய் நாள்தோறும் திருவாசகம் படிக்க வேண்டும் என்றார். ஸோ இதுதான் நமக்கு நேர்குற்றாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஷன் 88க்கு சி. ஓகேங்களா? அடுத்து போயிடலாமா? இதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க. சொல்லும் பொருளும் பிழை, மரபு பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மரபு பிழை இல்லாமல் எதிர்க்குமா? உங்களுக்கே தெரிஞ்ச கோழி என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும், நரி ஊளையிடும். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும், நரி ஊளையிடும், ஆந்தை அலரும், அப்புறம் எலி கீச்சிடும், ஆந்தை அப்புறம் என்ன சொல்லலாம்? காகம் கரையும், குயில் கூவும், புறா உணுகும், அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம்ல, கூகை குணுகும் நம்ம பார்த்துருப்போம்ல, அதுதான் இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும், நரி ஊளையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாக இருக்குது ஆப்ஷன் சி. அடுத்து போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. சந்திப்பிழை இல்லாமல் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். என்ன வந்திருக்கணும்? கைத்தொழில். இங்கே என்ன வந்திருக்கணும்? இத்து வந்திருக்கணும். ஏன்னா ஓரேத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இத்து நம்மளுக்கு வந்திருக்கணும். இல்லை கையால் தொழுது, மூன்றாம் வேற்றுமை தொகையிலும் வல்லினம் நமக்கு மூன்றாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும்னு சொல்லுவாங்க. கைத்தொழில்னா ஓரேத்து ஒரு மொழியில் ஒன்றை அப்படி சொன்ன சொல்லலாம், ஒன்றை கற்றுக்கொள். இக்கு வரணும். இங்கே ஐ வந்திருக்கிறதுனால இக்கு வரணும். ஸோ இது தப்பு. தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும். பண்பாட்டு மண்தொடர் குற்றிலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். சரி, இதுவும் என்ன வந்திருக்கு? மண்தொடர் குற்றிலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். சரி, இங்கே பாருங்கள், மனித இனத்தின் மரபு செல்வமாக, இங்கே பாருங்கள், மரபு இச்சு வரணும், செல்வமாக இத்து வந்திருக்கணும். ஸோ இது வரலன்றதுனால இது தவறு. திரைப்படம் மக்களை இத்து, தன்பால் ஈர்த்து கட்டி போட்டு வல்லது. ஸோ இங்கே வராமல் இருக்கிறதுனால தவறு. இது மட்டும் சரியாக இருக்குது. அடுத்து போயிடலாமா? நம்ம படிச்சோம்ல, வழுவமைதி 5 வகைப்படும் கொடுத்துருந்தாங்களாமா. வழு 7 வகைப்படும், வழா 7 வகைப்படும், வழுவமைதி 5. வழுவமைதினா என்ன? அதாவது இலக்கண முறைப்படி இல்லாமல் தான் இருக்கும். இலக்கண முறைப்படி இல்லாவிட்டாலுமே அதை என்ன பண்ணுவாங்க? நம்ம இலக்கண முடியாதவங்க ஏற்றுக்கொள்ளிருப்போம். இப்போ பாருங்களேன், என் அம்மை வந்தாள், என் அம்மை வந்தாள் என்றாங்க. ஆக்சுவலாக இந்த என் அம்மை வந்தாள்ன்றது எதை பற்றி சொல்கிறாங்க? நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு வந்துட்டு இருக்குன்னா அந்த மாடை பார்த்து ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்துட்டோ என் அம்மை வந்தாள்ன்றோம். அந்த பசுமாடு என்பது ஒரு அக்ரிணை, அம்மை என்பது ஒரு உயர்திணை. வந்தால் இல் கொடுக்குறோமா? நம்ம ஒரு பெண்பாலாக பாவிக்கிறோம். அப்போ இது தப்பு தானே? ஒரு உயர்தினையும் அக்ரனையும் சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு நினைச்சாலுமே, பட் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு உழைப்பின் காரணமாக, ஒரு சந்தோஷத்தின் காரணமாக, ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக, ஒரு அன்பின் காரணமாக என்ன பண்ணலாமா? இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு கன்றுக்குட்டியை பார்த்து என் அம்மை வந்தால், என் லட்சுமி வந்தால் என்று உயர்தினையாக பாவித்து சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என் அம்மை வந்தால் என்பது திணை வழுவமைதி. ஏன்னா ஆண் திணை, அந்த திணை 2 வகைப்படும், உயர்திணை அக்ரிணை, ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி சொல்லிடுறாங்க. அடுத்தது கத்தும் குயிலோசை எந்த காதில் விழ வேண்டும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் சொல்லி முடித்தேன். குயில் கூவும் தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? குயில் கூவும் என்பது சரியானது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? பாரதியார் காணி நிலம் 6th புக்கில் படிச்சிருப்போமா? என்ன கொடுத்துருக்காங்க? கத்தும் கொடுத்துருக்காங்க. குயில் கத்துமா? கத்தாது. பட் இருந்தாலும் பாரதியார் இனிய ஓசைக்காக சொன்னதுனால இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? மரபு வழுவமைதியாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்தது பிரதமர் நாளை தமிழகம் வருகிறார். இங்கே பாருங்கள், நாளை என்பது எதிர்காலத்தை குறிக்கும், வருகிறார் என்பது நிகழ்காலத்தை குறிக்கும். நாளை வருவார் தானே சொல்லணும். நாளை வருவார்னு சொல்கிறதுக்கு பதில் நாளை வருகிறார்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்காலமாக சொல்கிறாங்க. இதையே நம்ம ஏற்றுக்கணும்னா ஒரு உறுதித்தன்மையாக சொல்கிறாங்க. உறுதியாக அவர் வருவார்ன்றதுக்காக சொல்கிறதுனால இது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? கால வழுவமைதி. இது வந்து ஒரு நிகழ்காலம். நாளை என்பது எதிர்காலம், வருகிறார் என்பது நிகழ்காலம், கால வழுவமைதி. வாடா கண்ணு மகளை பார்த்து தாய் அழைப்பது. அதாவது ஒரு தாய் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய மகளை வாடான்னு கூப்பிட்றாங்க. வாடான்னு நம்ம என்ன சொல்லுவோம்? மேக்ஸிமம் ஒரு ஆண் மகனை தான் வாடான்னு கூப்பிடுவோம். ஆனால் இங்கே ஒரு பெண் மகளை கூப்பிட்றதுனால இது வழுதான். ஒரு ஆண் பால் சொல்லாமா? ஆண் பாலையும் பெண் பாலையும் மாற்றி சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே இதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா ஒரு ஓப்பின் காரணமாக, ஒரு அன்பின் காரணமாக சொல்கிறதுனால இது என்ன வந்துடும்? ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் சொல்கிறதுனால இது பால் வழுவமைதி. லாஸ்ட் ஒன், இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். ஒரே மாதிரி இருக்கு, நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கா. பட் இதில் சின்ன என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாறன் என்பது தன்மை. இந்த மாறன்னா நான். இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் கிடையாது. ஏன்னா மாட்டான் என்பது
படற்கையை குறிக்கும். இந்த மாறன் என்பது பொய் கூற மாட்டேன் தன்மையில் வந்துச்சுன்னா தன்மை தான் முடியணும். என்ன முடிஞ்சிருக்கணும்? மாட்டேன் மாட்டேன் முடியணும். ஆனால் மாட்டான் படற்கை சொல்கிறாங்க. பட் இதுவும் ஒரு உறுதித்தன்மையாக சொல்கிறதுனால இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்? தன்மையில் இருந்து நான் தன்மையில் இருந்து படற்கையாக முடிச்சிருக்கிறதுனால இதை நான் என்ன எடுத்துக்கிறேமா? இடவழுவாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே தானே? கடைசி வந்துடும். நம்ம தன்வினை பிறவினைக்கு பொருந்தாது எதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். கட்டினான் தன்வினை, கட்டு வித்தான் பிறவினை, இயற்றினான் என்பது தன்வினை, இயற்றி வித்தான் என்பது பிறவினை. வி வந்திருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. வி பி என்னது? பிறவினை விகுதிகள். விபி என்பது பிறவினை வரும். வி பிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள். உருண்டான், உருட்டினான், உருண்டான் தன்வினை, உருட்டினான் பிறவினை. ஆனால் எங்கே பாருங்கள், கற்றான் கற்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன கிடையாது? இது பிறவினை கிடையாது, இது செயற்பாட்டு வினை, செயற்பாட்டு வினை. ஓகேவா? தவறு. அடுத்தது மதுரை சென்றான் எவ்வகை? மதுரை சென்றான் என்பது வேற்றுமை தொகை. ஏன் தொகை? மறைஞ்சிருக்கு. என்ன மறைஞ்சிருக்கு? வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. என்ன வேற்றுமை மறைஞ்சிருக்கு? மதுரைக்கு சென்றான். என்ன வந்துருக்கணுங்க? மதுரைக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கூ என்பது எந்த வேற்றுமை உருபுமா? நான்காம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. நான்காம் வேற்றுமை தொகைன்னு சொல்லலாம் இதை நம்ம. ஓகேவா? சரி. அதுக்கு அடுத்தது தமிழ் கெழுக்கூடல் புறநானூறு என்பது சரிதான். புறநானூரில் தமிழ் கெழுக்கூடல்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் வேலி என்பது பரிப்பாடலை சொல்லியிருப்பாங்க. பரிப்பாடலை தமிழ் வேலி என்றும், புறநானூரில் தமிழ் கெழுக்கூடல் என்றும் மதுரையை தமிழ்ச்சங்கத்தை குறிக்கிறது. மதுரை தமிழ்ச்சங்கத்தை சொல்லியிருப்பாங்க. கரெக்டு தான். ஓகேங்களா? ஆனால் அங்கே பார்த்தா இது சரிதான். கூடலில் ஆழ்ந்த ஒன் தின் தமிழன் என்று திருவாசகம் பழந்தமிழ் சங்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சரிதான். அடுத்தது பண்டை காலத்து வாணிக பொருட்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதி ஆக்கிய செய்திகள் அனைத்து மதுரை காஞ்சி பட்டினப்பாலை மூலம் அறியலாம். சரிதான். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொன்ன நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி பட்டினப்பாலை 10 பாடு நூலில் சொல்லியிருக்கோம். ஸோ இது கரெக்ட் தான். ஆனால் இங்கே கடைசி ஒன்று பாருங்கள். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்தை என்று மதுரை காஞ்சி கரும்பு பிழியும் எந்திரம் பற்றி கூறுகிறது. மதுரை காஞ்சி கிடையாது. கிடையாது, மதுரை காஞ்சி கிடையாது. 10 நூலில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த எந்திரத்தை பற்றி அந்த கரும்பு பிழியக்கூடிய எந்திரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது தவறாக இருக்குது. ஜில்லா என்றால் மாவட்டம். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? கடைசி ஒன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடங்குகிறாங்க. சரியானது எதுன்னு கேட்குறாங்க. புலவர் பொங்கற் புது நாளில் வான்மினை உணர்ந்து கொண்டினார், அதாவது கொண்டாடினார். நார் கிடையாது, கொண்டாடினர். என்ன வந்திருக்கணும்? புலவர் கொண்டாடினர் அப்படின்னு தான் முடிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இது தவறு. இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தனன்னு வந்திருக்கணும். இருந்ததுன்னு வந்ததுனால தவறு. பெண்கள் பெற வேண்டியது பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம அங்கே படிக்கும்போது படிச்சிருப்போம். என்ன கொடுத்துருப்பாங்க? பெண்கள் பெற வேண்டியவை. அங்கே கவனிச்சா தெரிஞ்சுக்கணும். முதல்ல முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போதே வந்துருந்துச்சா? வேண்டியவை ஏன்னா பன்மையில் வந்திருக்கணும். இங்கே வேண்டியதுன்னு கொடுத்தனால இது தவறு. அப்போ எது சரி? மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி போன்றவை. கருத்துக்களே பன்மை, போன்றவை என்பதும் பன்மை. அப்போ இது சரியாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்புன்னு சொல்லுவாங்களாம். நம்ம சொல்கிறாங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வடா நிலை. வழு என்றால் இலக்கண முறையோடு இல்லாமல் இருக்கிறது, வடா என்றால் இலக்கண முறையோடு இருக்கிறது. தென்னந்தோப்புன்றது சரியாக இருக்கிறதுனால தான் இது மரபு வடா நிலைன்னு சொல்லியிருக்காங்க. வடா என்றால் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த 100 கொஷனில் நிறைய கொஷின்வே நம்ம பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். உங்கள் டவுட் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூவாக போடுங்க. கலங்கரை விளக்கம் தேர்வு வந்து நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு முயற்சியாக கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா நீங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி டவுட் செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்ம அடுத்த டெஸ்ட்டில் வந்து அடுத்த தேர்வில் சந்திப்போம். நன்றி.